வெல்கம் டு நாடியா சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு வாழைக்காயை வச்சு வாழைக்காய் ரசம் செய்ய போகிறோம். இது தாராளமாக 5 பேர் சாப்பிட்லாம். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. தோலை சீவிட்டு நம்ம ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாழைக்காயை ரவுண்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இது தனியாக இருக்கட்டும். இந்த வாழைக்காய் ரசத்துக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ரசத்துக்கு தேவையான புளியை ஊற வச்சிடலாம். ஒரு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் அளவு சைஸ் புளி எடுத்திருக்கேன். இது ஊற வச்சிடலாம். நல்லா ஊறட்டும். ரசத்துக்கு தேவையானதெல்லாம் வறுத்து எடுத்துடலாம். 1 ஸ்பூன் புழுங்கல் அரிசி, 1 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் தேங்காய் பூ, 2 கிராம்பு, 2 துண்டு பட்டை, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்தாச்சு. ஆறுனதுக்கப்புறம் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் பவுடரை அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்ச மசாலாவை தனியாக வச்சிடலாம். அதே மிக்சி ஜாரில் நம்ம ரசத்துக்கு தேவையான ஜீரகம், மிளகு, பூண்டு எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன். பூண்டு பல் ஒரு 10 சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா எடுத்தாச்சு. நம்ம இப்போ ரசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம கட் பண்ணி வச்ச வாழைக்காயை தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன். இதோட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா வேகட்டும். வாழைக்காய் ரொம்ப கொலைய வேக விட்டுறக்கூடாது. வேகட்டும். மூடி வச்சு ஓப்பன் பண்ணிடலாம். வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு. இறக்கி தனியாக வச்சிடலாம். மண் சட்டியில் நான் ஒரு 2 கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் நான் ஒரு 6 வரமிளகாய் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதோட சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. இதோட 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோட கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம ஜீரகம், மிளகு, பூண்டு அரைச்சி வச்சோம் இல்லையா, அது சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து அரைச்ச இந்த பவுடரை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம வேக வச்ச வாழைக்காய் தண்ணியை சேர்த்துடலாம். இதோட நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கலாம். ரசம் கொதிக்க விடாமல் நுர கட்டினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். மூடி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், ரசம் நுர கட்ட ஆரம்பிச்சிருச்சு. இதில் கொஞ்சமாக மல்லித்தழை தூவிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட வாழைக்காய் ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். என்னோட இந்த வாழைக்காய் ரசம் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னோடய வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.